இங்கே எல்லோரும் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். அவங்களோட டீம் ஒர்க், டெடிக்கேஷன் அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்மளுக்காக நிறையவும் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு இன்னொரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் ஆளுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஓகே, ஃபைசல் நம்மளுக்காக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபயர்பிக்காக ஷேர் பண்ணுறாங்க. ஃபயர்பி எப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லா பெரிய என்னென்னா சேலரி எல்லாமே தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஃபயரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாள் முன்னே பின்னா வராது. கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும். நாம் அதுக்கு என்ன கஷ்டப்பட்டுனாலும் அவங்க விளையாடாமல் வச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க. நாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறது வந்து கரெக்டாக ஒர்க்கை வந்து சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான் மேம் ஒரு எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஃபயர்பியில் லேர்னிங்கும் நல்லாயிருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேலரி வைஸாகவும் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு நாள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த வழியில் நான் எல்லாம் ஏற்றி தான் போனோம். ஒன் செகண்ட் மேக்ஸ் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷமாக பார்ட் டைம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்குமே இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது யார் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபைசலோட பிளேஸ் அதே பிளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் நம்ம பத்து வந்து தேங்க்ஸ். பாருங்க, மேம் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு வர வேண்டியது கரெக்டாக மேம் செஞ்சுடுவாங்க. ஸோ எல்லோரும் மேம் அதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னு தெரியும். தேங்க்யூ.